ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்து நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் நல்லா டேஸ்ட்டாக ருசியாக எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் மீன் குழம்பு போட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ வந்து சங்கரா மீன் குழம்பு நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்புக்கு தேவையான மசாலாக்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மிக்சர் ஜாரில் வந்து அரை மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கிறேன். தேங்காவை போட்டுடலாம். 8 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கிறேன், அது போட்டுடலாம். 3 துண்டு இஞ்சி வச்சுருக்கிறேன், அதை போட்டுடலாம். மிளகு 1 ஸ்பூனு, 1 ஸ்பூனு ஜீரகம், 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 2 ஸ்பூனு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூனு மல்லித்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். 1 கப்பு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடணும். நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணிட்டு வரலாம். இப்போ மசாலாவெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இனி மீன் குழம்பு தாளித்து விட்டுறலாம். ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சாச்சு தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொட்டட்டும். கடுகு நல்லா பொட்டிடுச்சு. வெந்தயம் வந்து 1/2 ஸ்பூனு வெந்தயம் வச்சுருக்கிறேன். வெந்தயத்தை போட்டுடலாம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். மூணு காஞ்ச மிளகா போட்டுடலாம். சின்ன வெங்காயத்தை பொடியாக நெருக்கி வச்சுருக்கிறேன். 100 கிராமு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. மசாலா வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் ஊற்றிடலாம். மசாலா ஊற்றிடலாம். மசாலா ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ மசாலா வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இது கூடயே தக்காளி போட்டுடலாம். 2 தக்காளி பொடியாக நெருக்கி வச்சுருக்கிறேன். தக்காளி போடலாம். தக்காளியும் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா இதில் தக்காளி போட்டு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடயே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணி இப்போ ஊற்றிடலாம். மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுருந்தேன். அந்த தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி கொஞ்சம் கூடி ஊற்றிடலாம். தண்ணி வந்து ஊற்றணும், கட்டியாக இருக்கும். இல்லைன்னா தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஊற்றி கட்டி பார்த்துக்குங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். உங்களுக்கு தேவையான உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா 2 கொதி நல்லா வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். குழம்பு நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து மீன் போட்டுடலாம். மீனில் வந்து கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பரட்டி வச்சுருந்தேன். இப்போ குழம்புல நல்லா இருக்கும் போட்டால். இப்போ மீன் ஒவ்வொன்றா போட்டுடலாம். எல்லா மீனும் அதே மாதிரி போட்டுடலாம். மீனெல்லாம் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அப்படியே மெல்லமாக அவனை இறக்கி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா மீன் நல்லா கொஞ்சம் வேகட்டும். அடுப்பு ஸ்லோவிலே வச்சுட்டு வேக வைக்கணும். அடுப்பு ஃபாஸ்ட் பண்ண வேண்டாம். மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு பாருங்க. மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை மேலே போட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. மீன் குழம்பு நல்லா பாருங்கள், நல்லா மணக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அருமையாக இருக்குது மீன் குழம்பு பாருங்கள். மீன் குழம்பு சூப்பராக வந்திருக்குது பாருங்க. இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மணக்க சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த இட்லிக்கு, தோசைக்கு, சாதம்க்கு எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு சேரும்.